ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபைட்டர்ஸ் ரீசனிங் பொறுத்தவரைலாம். ஸோ இந்த பிளட் ரிலேஷன் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2-3 கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த எக்ஸாம் நீங்கள் போனாலும் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களே ஏற்கனவே கேட்டிருந்தீங்க பிளட் ரிலேஷன் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோவை வந்து நம்ம A to Z ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் எந்த மாதிரி நம்ம பண்ணணும், எந்த மாதிரி அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுற ஃபைட்டர்ஸ் இந்த வீடியோவில் பொறுத்தவரையிலும். ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக கான்செப்டை லேர்ன் பண்ணலாம் அண்ட் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் வளர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நவ் வி கோயிங் டு சால்வ் த கொஷின்ஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸில் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். அது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஜஸ்ட் என்னது அந்த ஒரு உறவு முறைகள் தான். ஓகேங்களா? ஸோ ஃபாதர்னா என்ன? அப்பா, தந்தை, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். மதர்னா தாய், கிராண்ட் ஃபாதர்னா தாத்தா, அதாவது அப்பாவுடைய அப்பா. ஓகேங்களா? இல்லைனா அம்மாவுடைய அப்பா, அந்த மாதிரி. தென் கிராண்ட் மதர், பாட்டி. இதில் ஃபைட்டர்ஸ் இந்த பேட்டர்னல் அண்ட் மேட்டர்னல் இங்கே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கீ வேர்டு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பேட்டர்னல்லாம் ஃபாதருடைய சொந்தங்கள். ஓகேங்களா? மேட்டர்னல்னா மதரோடைய சொந்தங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னு கொடுத்துருக்கு. அப்போனா தந்தை வழி தாத்தா. ஓகேங்களா? அந்த மாதிரி. அப்போ மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னா தாய் வழி தாத்தா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்பாவுடைய அப்பானா அது வந்து நம்ம பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவோம். நம்ம அம்மாவுடைய அப்பானா மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது எப்படி போகிற ஞாபகம் வச்சுக்கிறோம், இந்த எம்மு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அது வந்து மேட்டர்னல். அப்போ மதருக்கு எம்மு தானே. ஸோ அப்போ தாய் வழி அப்படி ஞாபகம் வச்சுங்க. பேட்டர்னலுக்கு வந்து ஃபாதரு, இங்கே பீல ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. தென் அகைன் பாருங்க, கிராண்ட் மதருக்கும் அப்படிதான் பாட்டின்னு சொல்லுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்னலும் இருக்குது, பேட்டர்னலும் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், சன்னு மகனு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அண்டு டாட்டரு மகள். சிஸ்டர் மீன்ஸ் என்னது? சகோதரி. அதாவது என்னது? அக்காவா இருக்கலாம், இல்லை தங்கச்சியாவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்டர், யங்கர் ரெண்டுமே கூட இருக்கலாம். ரெண்டுமே கூட இருக்கலாம் மீன்ஸ் ரெண்டுல எதனா ஒன்று இருக்கலாம். ஓகேங்களா? தென் பிரதர், சகோதரன், அண்ணா தம்பி. ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், கசின். ஸோ கசின் என்னன்னா அம்மா அல்லது அப்பா அவர்களின் உடன் பிறந்தவர்களின் குழந்தை. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அத்தை பசங்களா இருக்கலாம், இல்லை பெரியப்பா பசங்க, இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே, சித்தி பசங்க, அவங்க எல்லாமே நம்ம கசின்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? சூப்பர். தென் அங்கிள் ஆன்டி. அங்கிள் ஆன்டி என்னன்னா அம்மா அல்லது அப்பா அவர்களின் சகோதரன் அல்லது சகோதரி. ஓகேங்களா? ஸோ அங்கிள்னா சகோதரன், ஆன்டினா சகோதரி. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க அவங்களுக்கு தான் நம்ம அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர்னல் பேட்டர்னல் இது வந்து கீவேர்டாக இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. அதனால தான் அந்த வேர்ட்ஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேட்டர்னல்னா தந்தை வழி. ஓகேங்களா? ஸோ மேட்டர்னல்னா தாய் வழி. ஓகேங்களா? நவ் வி மூவ் ஆன் டு நெப்பியூ அண்டு நீஸ். ஸோ நெப்பியூன்றது என்னன்னா நம்ம சகோதரன், அதாவது நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்களே அவங்களுடைய பசங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெப்பியூன்னு சொல்லுவோம். அதாவது பையனா இருந்தா. ஓகேங்களா? அப்புறம் நீஸ்னா நம்ம கூட பிறந்தவங்களுடைய பொண்ணு மகள் இருக்குன்னா அவங்கள வந்து நம்ம நீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டர். ஸோ நம்ம அப்பாவுடைய அப்பாவுக்கு, இல்லை நம்ம அப்பாவுடைய அம்மாவுக்கு, இல்லை நம்ம அம்மாவுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன்னாக இருப்போம், இல்லை கிராண்ட் டாட்டராக இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு புரியும். நத்திங் டு வரி. தென் ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ நம்மளே கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குதுன்னா அப்போ நம்ம அப்பா அம்மா அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? இவங்க தான் நம்ம மாமனார் மாமியார்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. தென் சன் இன்லா. சன் இன்லானா இப்போ நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்போ அவங்க பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்களே அவங்கள வந்து நம்மள பார்த்தீங்கன்னா சன் இன்லான்னு கூப்பிடுவாங்க. அது மருமகன், அதுவும் பிரச்சனை இல்லை. தென் டாட்டர் இன்லா. நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருதுன்னா இப்போ நம்ம அப்பா அம்மா அந்த பொண்ணு வந்து டாட்டர் இன்லா தான் கூப்பிடுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் மருமகள். ஸோ விடஸ் இந்த ரெண்டு வார்த்தை பாருங்க, விடோ, விடோவர்ஸ். இந்த விடோ அப்படின்னா என்னன்னா இப்போ கணவரை இழந்த ஒரு பெண். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிட்டு இருக்கோம், அந்த பெண்ணு மட்டும் உயிரோட இருப்பாங்க, ஆண் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விதவைன்னு சொல்லுவோம், விடோ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து மனைவி இறந்துட்டு இருப்பாங்க, ஆண் மட்டும் உயிரோட இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடோவர், அந்த ஆணை வந்து நம்ம விடோவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், இதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர், சிப்ளிங்ஸ்.
சிப்ளிங்ஸ் என்னன்னா இந்த கூட பிறந்தவங்க தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் இருக்காங்கன்னா, அப்போ நாங்கள் 3 பேருமே சிப்ளிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்க ஃபேமிலியில ஒரு 5 பிரதர்ஸ் இருப்பீங்க, இல்ல 4 சிஸ்டர் இருப்பீங்க, இல்ல 2 பிரதர் 3 சிஸ்டர், இல்ல 3 சிஸ்டர் 1 பிரதர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிப்லிங்ஸ்ன்ற ஒரு டேர்ம்குள்ள வந்துருது. ஓகேங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் ஃபைட்டர்ஸ். இந்த ஒரு பேஜ்ல இருக்கிற உறவுமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இதை தாண்டி வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரேர் தான் இதை தாண்டி வரது. ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ற ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ல 15 to 20 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதை பத்தி நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அது மட்டும் தான் நான் சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த மேல் கேரக்டர் வருது அப்பனா நம்ம என்ன பண்ணோம்னா, மேல் ஜெண்டருக்கு வந்து நம்ம பிளஸ் சிம்பிள் போடுறோம். ஓகேங்களா? ஸோ பிளஸ் சிம்பிள் போட்டா அந்த கேரக்டர் வந்து மேல்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் ஃபீமேல் கேரக்டர் வருது. ஃபீமேலுக்கு நம்ம வந்து மைனஸ் போடுறோம். ஓகேங்களா? தென் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. ஒரு ஃபேமிலி வருது. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பத்தி பேசுறாங்கன்னா, அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபையும் நம்ம டினோட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஏ தான் வந்து ஹஸ்பண்ட் மேல் கேரக்டர் பிளஸ். ஓகேங்களா? தென் பி தான் மைனஸ் விச் மீன்ஸ் ஒய்ஃப். அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் ஈக்குவல் டு போடுறோம். ஸோ இங்க வந்து இந்த மாதிரி போடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா இதுக்கு என்ன மீனிங்னா, ஏ வந்து ஹஸ்பண்டு, பி வந்து ஒய்ஃப். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மீனிங். ஸோ ஏ ஹஸ்பண்ட்னா ஆப்வியஸா அவங்க கேரக்டர், அதாவது அவங்களுடைய ஜெண்டர் வந்து மேலே தான் இருக்கும். பி ஒய்ஃப்னா ஆப்வியஸா அவங்களுடைய ஜெண்டர் வந்து ஃபீமேல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாவே போதும், உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ பி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னோமா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏவோட பையன் தான் இப்போ நான் பிரவீன். இப்போ ஏவோட பையன் பியோட பையன் தான் பிரவீன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம டினோட் பண்றோம்ல, இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு கோடு போடுறோம். ஓகேங்களா? ஸோ வேர்ட்டிக்கலாக ஒரு கோடு போடுறோம். ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய தாத்தாவை குறிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதே மாதிரி தான் ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு கோடு போட்டு இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர். ஸோ ஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவுடைய அப்பா. ஓகேங்களா? விச் மீன்ஸ் எனக்கு தாத்தா. அந்த மாதிரி நான் இப்போ டினோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நத்திங் டு வரி. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர் எப்படி டினோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பிரதர் இருக்காருன்னு வச்சுக்க. அப்போ சைட்ல ஒரு ஹரிசாண்டலா ஒரு கோடு போடுறோம். போட்டு தென் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ். ஸோ எஸ் வந்து எனக்கு பிரதரா இருக்காரு. அண்ட் வந்து ஓ வந்து எனக்கு சிஸ்டரா இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எங்க ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா இப்போ 6 பேர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6 பேரோட வந்து நான் இப்படி தான் வந்து டினோட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா, அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அது எங்க அப்பா. அதுக்கப்புறம் பி வந்து ஏவோட ஒய்ஃப், அதாவது எங்க அம்மா. அதுக்கப்புறம் நான், யாருன்னா பி. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பையன் நான். அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் பி, 2வது பையன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், 3வது வந்து ஒரு பொண்ணு ஓ. ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் வச்சு இவ்வளோ டேட்டாவை நம்ம வந்து கேதர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லா கொஸ்டினுமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நவ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க ஃபைட்டர்ஸ், பியோட ஃபாதர் தான் வந்து யாரு, எஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஸோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் ஃபாதர் அப்பனா கண்டிப்பா மேல தான் இருக்க முடியும். பட் இங்க பியோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியல. பி வந்து சன்னா இருக்கலாம், டாட்டரா இருக்கலாம். ஓகேங்களா? பட் பியோட ஜெண்டர் நம்மளுக்கு இன்னமும் தெரியல. ஓகேங்களா? அது மட்டும் நீங்க கிளியரா இருக்கணும். இப்போ தமிழ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ், எஸ் பியின் தந்தை. ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியோட தந்தை. ஸோ கரெக்டா இருக்கா? பி வந்து அப்போ சன் இல்லை, பி வந்து ஒரு குழந்தை, எஸ் வந்து அவங்களுடைய ஃபாதர். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஃபைட்டர்ஸ். அவங்க மென்ஷன் பண்ணாத வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கிளியரா நோட் பண்ணிக்கங்க. அவங்க அந்த ஜெண்டரை மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நீங்க அந்த ஜெண்டரை டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கொஷின்ல ஜெண்டர் மென்ஷன் பண்ணா மட்டும்தான் அந்த ஜெண்டர் அதுன்ட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியும். அது வரைக்கும் நீங்க யூகிச்சு சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபீமேல் நேம் இருக்கு, கவிதான்னு இருக்கு. ஸோ கவிதா ஃபீமேல் நேம் தான் இருக்கு, ஆப்வியஸா அது ஃபீமேலா தான் இருக்கும்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா அது மேல் கலெக்டரோட பேரா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, எப்பயுமே இந்த மாதிரி இருக்காது. பட் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ட்ரிக்கியா கேட்கணும், இல்லை உங்களை மடக்கணும்னு பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வரது சான்சஸ் இருக்கு. அதனால அவங்க சொல்லாத வரைக்கும் ஜெண்டரை நீங்க போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதையும் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நம்ம இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். எம் இஸ் த சன் ஆஃப் ஏ. ஸோ இப்போ ஏவோட சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா எம். இங்க பாருங்க ஃபைட்டர்ஸ், எம் பத்தி இப்போ ஜெண்டர் கொடுத்துறாங்க, ஏவோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியல. அப்ப ஏ வந்து அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். ஆனா அது நம்மளுக்கு தெரியல. எம்மோட ஜெண்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? தென் எம் இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ எம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பின்னு வர சொல்லிட்டாங்க. பியோட ஃபாதர் எம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த டேட்டால கொடுத்துருக்குது. அதுக்கு மேலே எதுவும் கொடுக்கல. தென் இப்போ தமிழ்ல பாருங்க, எம் ஏயின் மகன்.
ஸோ ஏவோட மகன் தான் எம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், எம் பியின் தந்தை, பியோட தந்தை தான் எம், அதையும் போட்டாச்சு. ஓகேங்களா, இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் எந்த கொஷினா கேட்கலாம் பிளட் ரிலேஷனில் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணுறேன், அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, இல்லை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், இல்லை இது ஒர்த்தா இல்லையா எல்லாமே. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பிளட் ரிலேஷனில் இவ்வளோ நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு மார்க்ஸ் ரெகுலராக வர மாட்டேங்குது, இல்லை எனக்கு இது ஒரு தடையாக இருக்குது ப்ரோ, எப்படி மார்க் அதான் அந்த கொஸ்டினை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல ஆன்சரு அப்படின்ற உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்திருக்கலாம். மேபி உங்களுக்கு ஒரு கிளியர் கைடன்ஸ் இல்லாமல் வந்திருக்கலாம். ஓகேங்களா, பட் இன்னிலிருந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தும் கண்டிப்பாக உங்களால் அந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின் பார்த்து பயப்படாமல் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்பு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும் போதே. ஓகேங்களா, ஸோ நவ் வி கோயிங் டு சால்வ் த கொஷின்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். தீபக் இஸ் பிரதர் ஆஃப் ரவி. ஓகேங்களா, ஸோ இப்போ தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர், தீபக் வந்து பிரதர் ஆஃப் யாருக்கு, ரவிக்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ரவியும் தீபக் பற்றி வேற எங்கன்னா பேசியிருக்காங்களா பாருங்க ஃபைட்டர்ஸ், அப்போ தான் நம்ம அந்த சீரிஸை கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அது நீங்கள் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இங்கே பாருங்க, ரவி இஸ் த சன் ஆஃப் ரேகா. ஸோ யார் இப்போ ரவி தான் நமக்கு கொடுத்துருக்கு, ரவின்றதால நம்ம ஆர்வின்னு போட்டுப்போம். ஓகேங்களா, ஸோ ரவி இஸ் த சன் ஆஃப் ரேகா. ஸோ ரவி வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் ரேகான்னு வேற சொல்கிறாங்க, அதனால் ஆறு அங்கே போட்டுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் கீழே போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ தீபக்கு பார்த்தீங்கன்னா பிரதர் ஆஃப் ரவி. ஸோ ரவி இஸ் த சன் ஆஃப் ரேகா, சன் ஆஃப் ரேகா. ஸோ ரவி வந்து சன்னு தெரிஞ்சு, ரேகா வந்து மேலா ஃபீமேலா நம்மளுக்கு தெரியல, அதனால அதை மென்ஷன் பண்ண விரும்பல. ஓகேங்களா, ஸோ ரேகா இஸ் த சிஸ்டர் ஆஃப் அத்துல். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ரேகா வந்து சிஸ்டர் யாருக்கு, அத்துலுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ ரேகா வந்து ரவியோட அம்மா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ரவியோட அம்மா மட்டும் இல்லை, தீபக்கோட அம்மாவும் ரேகா தான். ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே அம்மாவா யார் இருக்குது, ரேகா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் வி see the question. ஸோ ஹவு தீபக் இஸ் ரிலேட்டட் டு ரேகா. ஸோ தீபக் வந்து ரேகாக்கு எப்படி ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியுது ஃபைட்டர்ஸ், தீபக்கோட ரேகாவோட பையன் தான் தீபக். அப்போ ஆப்வியஸா சன், மகன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நான் சொல்லி கொடுத்த கான்செப்டை ரெகுலராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நம்மளுக்கு வேறு டிஸ்கஷனே எதுவும் கிடையாது. இப்போ நான் தமிழில் சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னமும் புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஸோ தமிழ் ஆடியன்ஸுக்கு இப்போ தமிழில் சால்வ் பண்ணுற ஃபைட்டர்ஸ். தீபக் ரவியின் சகோதரர். ஓகேங்களா, ஸோ ரவியின் சகோதரர் யார், தீபக் தான். ஓகேங்களா, அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ தீபக் வந்து ரவியோட சகோதரர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரவி பத்தி வேற என்ன பேசியிருக்காங்களா பாருங்க ஃபைட்டர்ஸ். ரவி ரேகாவின் மகன். ஸோ ரேகா இருக்காங்க, அவங்களுடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா ரவி. ஓகேங்களா, ஸோ அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், ரேகா அத்துலின் சகோதரி. ஸோ அத்துல் இருக்காரு, அத்துல் வந்து நம்மளுக்கு மேலா ஃபீமேலா தெரியல, ஆனா அத்துல் இருக்காரு, அவங்களுடைய சகோதரி. ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய சகோதரி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேகா, அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, தீபக் ரேகாக்கு என்ன உறவு. ஸோ தீபக் வந்து ரேகாக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ரேகாக்கு என்ன உறவு, மகன் தான். ஸோ மகன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா, இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. இதில் நீங்கள் தடுமாறதுக்கு எதுவுமே கிடையாது. கொஷின்ஸ் இந்த மாதிரி லெவலில் தான் கேட்பாங்க. பிகாஸ் நீங்கள் 10th லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மோஸ்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இந்த கொஷினில் இல்லை. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் ஆன் டு செகண்ட் கொஸ்டின். ஸோ இட் இஸ் இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின், பட் ஸ்டில் இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு சால்வ். ஓகேங்களா, ஸோ இன் எ ஃபேமிலி பானி ஹூ இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் அஜய். ஓகேங்களா, இவ்வளோ சிஸ்டர் இன் லான்னு இருக்குது, எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். வெயிட் நம்ம சால்வ் பண்ணலாம். அண்டு இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் காவ்யா. ஓகேங்களா, ஸோ தீபக் இஸ் த ஃபாதர் ஆஃப் த சந்தீப் ஹூ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஒன்லி பிரதர் ஆஃப் அஜய். ஓகேங்களா, ஸோ இப்போ தீபக் பற்றி பேசுகிறாங்களே. So Deepak is the father of Sandeep. So father of Sandeep. இப்போ சந்தீப் பற்றி பேசுகிறாங்க. who is the only brother of அஜய். ஸோ இப்போ ஒன்லி பிரதர் ஆஃப் அஜய், அப்போ அஜயும் இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, தென் இப்போ வேற என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். பானி who is the sister in law of அஜய். ஸோ அஜயோட சிஸ்டர் இன் லா தான் பானி. ஓகேங்களா, அதாவது சிஸ்டர் இன் லா என்னன்னா, சரி நம்மளுக்கு ஒரு அண்ணா இருப்பாங்க, அவங்களுடைய ஒய்ஃப். ஓகேங்களா, அண்ணி தான் நம்ம சிஸ்டர் இல்லான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ அஜயோட அண்ணா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவோ தம்பியோ சகோதரரோ எஸ் இருக்காரு. அப்போ அவங்களோட ஒய்ஃபா தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்க முடியும், பானி இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ பானி வந்து ஒரு ஃபீமேல். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அண்டு அதே பாணியை பற்றி தான் பேசுறாங்க. இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் காவியா. ஸோ அதாவது டாட்டர் இன் லாவோட மருமகள்னு சொல்றாங்க. அதாவது சாரி, காவியாவோட மருமகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மருமகள்னா என்ன சொல்றது? இப்போ அந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுடைய அம்மாவை தான் நீங்க என்ன சொல்றது, மாமியார்னு சொல்லுவீங்க. அவங்களுடைய ஒய்ஃப், அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு தான் மருமகள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பாணி வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க? எஸ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எஸ்னா சந்தீப். ஓகேங்களா? ஸோ அப்போ சந்தீப் வந்து அப்பா யாரு? தீபக். அப்போ தீபக்கோட மனைவி தானே யாரா இருக்க முடியும்? காவியாவா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ காவியோட டாக்டர் இன்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா பாணி. அதை தாங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? சூப்பர். இப்போ கொஸ்டின் என்னப்பா? ஹவு காவியா இஸ் ரிலேட்டட் டு அஜய். காவியா வந்து அஜய்க்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களே பாருங்க ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு புரியும். அம்மா உறவு தான் இங்க. ஓகேங்களா? வேற என்ன தெரியுது? இங்க பாருங்க. தீபக்கு, காவியா, புருஷன், பொண்டாட்டி. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா யாரு? சந்தீப். அப்போ சந்தீப்போட கூட பிறந்தவங்க தான் அஜய். ஆனா அஜய் வந்து நம்மளுக்கு என்னது, என்ன ஜெண்டர்னு தெரியல. அது மேலா இருக்கலாம், ஃபீமேல் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. பட் பட் என்னன்னா அஜய்க்கு வந்து கே யாருன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ கே வந்து நம்மளுக்கு ஜெண்டர் தெரியும். அவங்க வந்து ஃபீமேலு. அவங்க வந்து அஜயோட அம்மா. ஓகேங்களா? ஸோ அப்போ தாய் எங்க இருக்குன்னு பாருங்க ஃபைடர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கிளியரா, சூப்பரா, பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃபைட்டர்ஸ். இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்ல ரீட் பண்றேன் ஃபைட்டர்ஸ். குடும்பத்தில் அஜயின் மைத்துனியான பாணி காவியாவின் மருமகள். ஓகேங்களா? ஸோ தீபக் அஜயின் ஒரே சகோதரனான சந்தீப்பின் தந்தை. ஓகேங்களா? ஸோ அப்போ தீபக் தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைன்னு சொல்றாங்க. யாருன்னா அதாவது அஜயின். ஓகேங்களா? ஸோ அஜயின் பிரதர் யாரு? சந்தீப்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சந்தீப்போட ஃபாதர். அப்பனா அஜய்க்கும் ஃபாதர் தான். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அஜயின் மைத்துனியான பாணி. ஸோ இப்போ மைத்துனின்னா என்ன சொல்றது? நமக்கு அண்ணின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அஜயோட மைத்துனின்னா அப்போ சந்தீப்பை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைத்துனின்னு சொல்ல முடியும். அப்போ சந்தீப் யார் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பாணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாணி இஸ் நத்திங் பட் ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்க ஃபிட்டர்ஸ், என்ன சொல்றாங்கன்னா காவியாவின் மருமகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ காவியாவின் மருமகள்னா அப்போ யாரா இருக்க முடியும்? பாணியை தான் காவியாவின் மருமகள் சொல்றாங்க. ஸோ இப்போ சந்தீப்போட அம்மா தானே அப்போ காவியாவா இருக்க முடியும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க ஃபிட்டர்ஸ், நம்ம ஃபேமிலியில இருக்கிற விஷயம் தான் இங்கேயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அப்போ பாணியா? ஸோ பாணி வந்து காவியாவின் மருமகள்னா அப்போ சந்தீப்போட அம்மா தானே காவியாவா இருக்க முடியும். ஸோ அப்போ அதையும் நம்ம ஃபீல் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபிட்டர்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இவ்வளவுதான் டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவியா அஜய்க்கு என்ன உறவு. ஸோ காவியா வந்து பார்த்தீங்கன்னா அஜய்க்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன உறவு ஃபைட்டர்ஸ்? ஆப்வியஸாக தெரியுது, தாயின்ட்டு. பிகாஸ் காவியாவோட குழந்தை தான் பார்த்தீங்கன்னா அஜய். ஓகேங்களா? ஸோ அஜய் வந்து மேலா ஃபீமேலா நமக்கு தெரியல. அது இப்போதைக்கு மேட்ரு இல்லை. பட் நம்ம காவியாவோட ஜெண்டர் தெரியுதா? காவியா வந்து ஃபீமேல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஜயோட அம்மா. ஓகேங்களா? ஸோ அப்போ அம்மா எங்க இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எந்த எக்ஸாம்னா எடுத்துக்க. ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நவ் வி மூவ் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். பி இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஃபைட்டர்ஸ். அதையும் போட்டாச்சு. தென் கியூ இஸ் த மதர் ஆஃப் ஆர். ஸோ ஆர் கியூ நம்மளுக்கு எதுவும் தெரியல. அதனால நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். ஆர் இஸ் த மதர் ஆஃப் எஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ ஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் எஸ்ன்னு சொல்றாங்க ஃபைட்டர்ஸ். அப்பனா பியோட மனைவியை தான் ஆரா இருக்க முடியும். ஸோ அதுவும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி போட்டாச்சு. தென் கியூ இஸ் த மதர் ஆஃப் ஆர். ஓகேங்களா? அப்போ கியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆருடைய மதர். அதையும் போட்டாச்சு ஃபைட்டர்ஸ். தென் ஹவு கியூ இஸ் ரிலேட்டட் டு எஸ். ஸோ இந்த கியூ வந்து எஸ்ஸுக்கு எப்படி ரிலேட்டடாக இருக்குன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். நீங்களே பாருங்க, அம்மாவுடைய அம்மா. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள். அதாவது எஸ்ஸோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பி, அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு, ஆரோட அம்மா பார்த்தீங்கன்னா கியூ. ஸோ அப்போ நீங்களே பாருங்க, என்ன சொல்றது, ஹவு கியூ இஸ் ரிலேட்டட் டு எஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எஸ்ஸுக்கு வந்து கியூ என்னன்னு கேட்குறாங்க? அம்மாவுடைய அம்மா, விச் மீன்ஸ் கிராண்ட் மதர். ஸோ இப்போ கிராண்ட் மதர் எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ தமிழில் நான் சால்வ் பண்ணுற பாருங்க. பி என்பது எஸ்ஸின் தந்தை. ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்ஸோட தந்தை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? நம்மளுக்கு எஸ்ஸோட ஜெண்டர் தெரியல. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் கியூ என்பது ஆரின் தாய். கியூ ஆர் பற்றி நம்மளுக்கு இன்னும் டேட்டா கிடைக்கல. அதாவது நம்ம இன்னும் ஃபில் பண்ணல. அதனால அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவ் பண்ணுங்க. ஆர் என்பது எஸ்ஸின் தாய். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்ஸோட தாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ
இவங்க பியோட மனைவியாக இருக்க முடியுமா? ஓகேங்களா? அப்போ ஆர் வந்து ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கியூ என்பது ஆருடன் எவ்வாறு தொடர்புடையது? அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, கியூ என்பது ஆரின் தாய். அப்போ இங்க கியூ தான் போறோம், ஆரின் தாயின்னு வேற சொல்லிட்டோம். ஓகேங்களா? நவ் கியூ என்பது ஆருடன் எவ்வாறு தொடர்புடையது? அப்ப ஆருடன் எவ்வாறு தொடர்புனா மதரோட மதர், அதாவது அம்மாவுடைய அம்மா. ஓகேங்களா? அப்பனா என்ன சொல்றது? பாட்டின்னு சொல்லுவோமா? ஸோ பாட்டி எங்க இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் 3ல இருக்கா? யா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் ஆன் டு ஃபோர்த் கொஸ்டின். இதுல என்ன பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபரெண்ட் கொஸ்டின், பட் ஸ்டில் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? ஸோ நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இங்க பாருங்க, மேன் செட் டு லேடி. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஜெண்டர் தெரிஞ்சு, மேன்னா மேலு தெரிஞ்சிச்சு, லேடினா ஃபீமேல், அதுவும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ யுவர், அதாவது மேன் டெல்லிங் டு லேடி, அதாவது அந்த பையன் வந்து அந்த ஃபீமேல் கிட்ட சொல்றான் யுவர் மதர்ஸ், அந்த பொண்ணோட, அந்த லேடியோட. ஓகேங்களா? ஸோ மதரா, மதர்ஸ் ஹஸ்பண்டா. ஓகேங்களா? ஸோ ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹஸ்பண்ட்ஸ் சிஸ்டர். ஓகே, ஹஸ்பண்ட்ஸோட சிஸ்டர், சிஸ்டர் இஸ் மை ஆண்ட். ஓகேங்களா? மை ஆண்ட்னா அந்த மேன் இருக்காரு பார்த்தீங்களா, மேன் தான் பேசுது. அப்போ மை ஆண்ட்னு வர சொல்றாரு. ஓகேங்களா? மேனு மை ஆண்ட்னா என்னன்னு சொல்ல முடியும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டர்ஸ், அப்போ அந்த லேடியோட பிரதரா தான் கண்டிப்பா இருக்க முடியும். அந்த லேடியோட பிரதர் ஏன்னு சொல்றேன்னா, சி ஒன்னு அந்த, அதாவது இப்போ பாருங்க, எம்மோ எச் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டோம். இப்போ எம்மோட சன்னு, அதாவது எச் ரெண்டு பேரோட சன்னு தான். ஓகேங்களா? ரெண்டு பேரோட பையனா அந்த எம் இருந்தா மட்டும்தான் அந்த எஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டியா மாற முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்பதான் அங்க அந்த மாதிரி அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மை ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணோடைய அம்மாவுடைய என்ன சொல்றது, புருஷனுடைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னுடைய அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க, ஹவு த லேடி இஸ் ரிலேட்டட் டு தட் மேன். அந்த லேடி வந்து அந்த மேனுக்கு என்ன ரிலேட்டட்னு கேட்கறாங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது சிஸ்டர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ சகோதரி. ஸோ இவ்வளவுதான் ஃபைட்டர்ஸ். இதுல ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியுதா? ஸோ நீங்க எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஜஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்க டயக்ராம் போடுறீங்க, போட்டு ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ நான் தமிழ்ல சால்வ் பண்றேன், தமிழ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம். ஓகேங்களா? ஸோ ஆண் வந்து பெண்ணிடம். ஓகேங்களா? உன் அம்மாவின். ஓகேங்களா? ஸோ அந்த பெண்ணிடம். ஓகேங்களா? ஸோ அந்த லேடி, லேடியோட அம்மா, மதர். ஓகேங்களா? மதரோடைய கணவர். ஓகேங்களா? ஸோ கணவர், ஹஸ்பண்ட், கணவரின் சகோதரி, சிஸ்டர். ஓகேங்களா? என் அத்தை. ஓகேங்களா? ஸோ இப்போ என் அத்தைனா அப்போ அந்த கணவரோட சகோதரி இருக்காங்களா, அவங்களுடைய பையனா தானே இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட பையனா தான் இருந்தால் தான் என்னுடைய அத்தை எஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பையன் மிச் மீன்ஸ் இது எப்போ எல்லும் எம்மும் பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ல இருக்காங்க. அப்போ அதான் கேட்குறாங்க, அந்த பெண் ஆணுக்கு என்ன உறவு? ஸோ இந்த பெண் வந்து ஆணுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க, சிஸ்டர், சகோதரி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வேற எதனா இதில் டவுட் இருக்கா ஃபிட்டஸ்? இதை விட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி வெரி ஈஸி கொஸ்டின். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண போதும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பற்றி நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் ஃபிட்டஸ்? எனக்கு தெரிஞ்சு 15 செகண்ட்ஸில் நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை ரெகுலராக கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னு சொன்னால். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஈஸியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ் இதில் கேட்டிருக்குது, வேறு எதுவுமே கேட்கல. ஓகேங்களா? தென் இந்த 5th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப் லதா சேஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கே லதா வந்து ஃபீமேல் கேரக்டராக இருக்கலாம், ஃபீமேல் நேமாக இருக்கலாம்னு நினைக்கலாம். பட் அவங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இன்னும் சொல்லலை லதா வந்து ஃபீமேலாக மேலான்ட்டு. ஓகேங்களா? அதனால நீங்கள் ஃபீமேல்னு கெஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப் லதா சேஸ். லதா வந்து சொல்றாங்க ஒரு ஃபோட்டோவை பார்த்து. ஓகேங்களா? இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை, யாரு, மை லதாவுடைய பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? ஸோ ஹவு த மேன் இஸ் இன் த ஃபோட்டோகிராஃப் ரிலேட்டட் டு லதா இஃப் லதா இஸ் ஃபீமேல். இங்க பாருங்க, இங்க தான் ஃபீமேல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி போகலாம் நம்ம. ஸோ லதா வந்து ஃபீமேல்னு சொல்லிட்டாங்க. லதாவுடைய பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஸோ பேட்டர்லாம் என்ன ஃபைட்டர்ஸ், அப்பாவை. ஓகேங்களா? ஸோ அப்போ லதாவுக்கு ஒரு ஃபாதர் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவருடைய அப்பா, அவர் தான் கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? ஸோ அந்த கிராண்ட் ஃபாதர் போட்டாச்சு. ஓகேங்களா? அதாவது லதாவுடைய அப்பா, அப்பாவுக்கு அப்பா. ஓகேங்க, கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? இஸ் த ஒன்லி, இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஒன்லி சன், அதாவது அந்த பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் இருக்காரு, அவருடைய ஒரே பையன். ஒரே பையனா இந்த எஃப், அதாவது எல்லோட ஃபாதர், அவருடைய ஒரு பையன், அவருடைய பையன் சொல்றாங்க. அப்பனா அந்த எம் வந்து இங்க தான் வர முடியும். ஓகேங்களா? எல்லோட லதாவுடைய பிரதரா தான் இருக்க முடியும். ஏன் நான் சொல்றேன்னா, நல்லா கவனிங்க ஃபைட்டர்ஸ். இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். அதாவது என்னுடைய கிராண்ட் ஃபாதர், பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதருடைய ஒன்லி சன்னா எங்க அப்பாவுடைய
அதாவது எங்க தாத்தாக்கு ஒரே பையன், அது எங்க அப்பா. அவருடைய பையன் யாருன்னா இந்த மேன். ஓகேங்களா? ஸோ அப்பனா இந்த லதாக்கு அவர் பிரதரா இருக்கலாம். இந்த மேனுக்கு லதா தங்கச்சியா இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இங்க விஷயம் கேட்டிருக்குது. ஸோ இப்போ நீங்க கொஸ்டினே பாருங்க. ஹவ் த மேன் இஸ் ரிலேட்டட் டு லதா. அந்த மேன் வந்து லதாக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. பிரதர். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸா பிரதர் தான். வேற என்ன ஃபீட்டர்ஸ் இதுல இருக்கு? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கிளியரான கொஸ்டின் போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக கேட்டிருந்தாங்களே அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் வரி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் தமிழ்லேயே சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு புகைப்படத்தை காட்டி லதா அவர் என் தந்தை வழி தாத்தாவின் ஒரே மகனின் மகன். ஓகேங்களா? ஸோ தமிழ்ல இன்னமும் கிளியரா சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரே மகனின் மகன் என்று கூறுகிறார். ஓகேங்களா? ஸோ லதா ஒரு பெண்ணாக இருந்தால் புகைப்படத்தில் உள்ள ஆண் லதாவுடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்க சொன்ன மாதிரி சொல்லலாம் ஃபைட்டர்ஸ். லதா வந்து ஒரு பெண், ஃபீமேல் மைனஸ் போட்டேன். ஓகேங்களா? தென் என்னுடைய தந்தை வழி தாத்தா. அப்ப எனக்கு ஒரு ஃபாதர் இருக்காரு, அவருக்கு ஒரு கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? அவருக்கு ஒரு ஃபாதர் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருமே மேல் தான். என்னுடைய தந்தை தாத்தாவின் ஒரே மகன் வந்து எங்க அப்பா, அவருடைய மகன். அப்பனா அந்த மேன் வந்து லதாவுடைய அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் ஃபைட்டர்ஸ். வேற என்ன இருக்கு இதுல? வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இங்க பாருங்க, லதாவுடன் அந்த ஆண் லதாவுடன் எவ்வாறு தொடர்புடைய ஆண் லதாவுடன் எவ்வாறு தொடர்புனா சகோதரர் தான், பிரதர் தான். ஸோ என்ன சொல்றது? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. எஸ் 5. ஓகேங்களா? இவ்வளவுதான் ஃபைட்டர்ஸ். வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. வேற எதனா இருக்கா? வேற எதுவுமே இல்லை ஃபைட்டர்ஸ். நீங்க ஈஸியா கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஸ்டின். இப்போ நம்ம வேற கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாமா? ஓகே. ஸோ நவ் வி மூவ் ஆன் டு என்ன சொல்றது, 6th கொஸ்டின். ஓகேங்களா? சூப்பர். இஃப் சி இஸ் த மதர் ஆஃப் ஏ, அதாவது ஏவோட மதர். ஓகேங்களா? ஏவோட மதர் தான் சி. இஃப் சி இஸ் த மதர் ஆஃப் ஏ, டி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் சி. ஸோ டி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் சி. ஓகேங்களா? ஸோ அதையும் போட்டாச்சு. தென் இ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஃப். அது ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் பாருங்க, எஃப் இஸ் த பிரதர் ஆஃப் சி. ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் ஆஃப் சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ வந்து பார்த்தீங்கன்னா எஃபோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபீட்டர்ஸ் இருக்கு? தென் எஃப் இஸ் டேஷ் ஆஃப் ஏ. ஸோ எஃப் வந்து ஏக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களே சொல்லுங்க ஃபீட்டர்ஸ். எஃப் இஸ் த என்ன சொல்றது, டேஷ் ஆஃப் ஏன்னு சொல்றாங்க. ஸோ என்ன உறவு வரும்? எஃப் இஸ் த டேஷ் ஆஃப் ஏ. சொல்லுங்க ஃபீட்டர்ஸ், என்ன உறவு வரும்? அங்கிள் தானே வரும். ஏன்னா சி வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட என்ன சொல்றது அம்மா. ஓகேங்களா? ஸோ அம்மாவுடைய பையன். இப்போ நம்ம அம்மாவுடைய தம்பியோ அண்ணனோ இருக்காங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? மாமா தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. எஃப் இஸ் நத்திங் பட் அங்கிள். அதாவது இங்கே பாருங்க, கேட்டிருக்காங்க பாருங்க, பேட்டர்னல் அங்கிளா மேட்டர்னல் அங்கிளான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தந்தை வழி மாமாவா தாய் வழி மாமாவான்னு கேட்குறாங்க. ஸோ தாய் வழி தான். ஓகேங்களா? ஸோ மேட்டர்னல் அங்கிள் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம தமிழில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். சி என்பவர் ஏயின் தாயார். ஓகேங்களா? ஸோ இப்போ சி என்பவர் ஏயின் தாயார்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏவோட தாய் தான் பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா? தென் டி என்பவர் சியின் கணவர். டி என்பவர் சியின் கணவர். தென் இ என்பவர் எஃப்பின் மனைவி. அது நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது, பிகாஸ் அந்த 2 லெட்டருமே நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணல. அதனால நெக்ஸ்ட் போயிடலாம். எஃப் என்பவர் சியின் சகோதரர். ஸோ எஃப் என்பவர் சியின் சகோதரர். அதுக்கப்புறம் பாருங்க, இ என்பவர் சியின் மனைவி போட்டாச்சு. இப்போ பாருங்க ஃபிட்டர்ஸ், எஃப் என்பவர் ஏயின் என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. எஃப் என்பவர் ஏயின் மாமா, தாய் மாமா. ஓகேங்களா? ஸோ அதுதான் உறவு. எப்படி பிரவீன் அப்படின்னு கேட்டா, ஏவோடைய அம்மா வந்து சியோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப். அப்படின்னா என்ன? தாய் மாமா தானே. ஸோ அப்போ தாய் வழி உறவு தான். அதனால தான் தாய் மாமான்னு சொல்றாங்க. ஸோ மேட்டர்னல் அங்கிள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி 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 ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் நீங்கள் தப்பு பண்ணால் நான் எங்கே போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான கொஷின். நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம 7th கொஷின் சால்வ் பண்ணலாம். இன் ஏ ஃபேமிலி தேர் ஆர் 7 person. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், ஃபேமிலியில் 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப் 2 மேரிட் கப்புள்ஸ். அப்போனா 2 வாட்டி ஈக்குவல் டு வரணும். ஸோ அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் எம். ஸோ எம்மோட ஒரே சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீன்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா. ஸோ எம்மோட ஜெண்டர் தெரியல, பட் டீயோட ஜெண்டர் தெரிஞ்சு. டி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் எம் அண்டு த கிராண்ட் சன் ஆஃப் கே. ஓகேங்களா. ஸோ இப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன் ஆஃப் கேன்னு வேறு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கேயோட கிராண்ட் சன் தான் டி. ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துறாங்க பாருங்க ஃபிடிஸ். எம் இஸ் விடோவர். அதாவது எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண், அவங்களுடைய மனைவி வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எம் இஸ் அ மேல் கேரக்டர், அவங்க வந்து மனைவி இல்லை, இறந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எம் இஸ் த விடோவர், அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபிடிஸ், எம் அண்ட் ஆர் ஆர் பிரதர்ஸ். ஸோ எம்மும் ஆரும் பிரதர்ஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க, அதையும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபிடிஸ், வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் டபிள்யூ இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் ஜே. ஓகேங்களா. ஸோ டபிள்யூ இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் ஜே, அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம், பிகாஸ் எங்கே வரும்னு தெரியல. அண்டு இப்போ டபிள்யூ பற்றி பேசுகிறாங்க, ஹூஸ் த மதர் ஆஃப் ஆர். ஸோ ஆரோட மதர் தான் ஜேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆரோட மதர்னா இங்கே ஜே போட்டால், அப்போ கே வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட்டு மேலே தான் இருக்க முடியும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, டபிள்யூ இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் ஜே. ஸோ டபிள்யூ வந்து டாட்டர் இன் லா ஆஃப் ஜேன்னு சொல்கிறாங்க, பிகாஸ் சின்ஸ் ஆல்ரெடி நம்ம எம்மோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, அப்போ நம்ம ஆருக்கு தான் போட்டோம். ஸோ அப்போ டபிள்யூ இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் ஜே, அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா. சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க ஃபிட்டஸ். அண்டு த கிராண்ட் மதர் ஆஃப் டி. ஓகேங்களா. ஸோ இப்போ டியோட கிராண்ட் மதர்னு சொல்றாங்க ஃபிட்டஸ், யாரு, இந்த ஜேவை. ஓகேங்களா. ஸோ அப்போ இவங்களுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா. சார் பையன் சொல்ல முடியாது, டி வந்து பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேவோட என்ன சொல்றது, பேர குழந்தை. ஓகேங்களா. இல்லை பேத்தியா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னன்னா ஃபைட்டர்ஸ், ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த மதர் ஆஃப் ஆர் அண்டு கிராண்ட் மதர் ஆஃப் டி. ஓகேங்களா. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே ஒன்றா கொடுத்துருக்காங்க, அதே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் வந்துடலாம், ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு எம். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே கவுண்ட் பண்ணிங்க, 7 பேர் இருக்காங்க பாருங்க, 6 6 7, ஒருத்தர் 7 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். இப்போ இந்த டி வந்து எம்முக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதன் கேட்டது ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு எம். ஸோ நீங்களே பாருங்க, பிரதர்ஸ் சன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்றது, பிரதரோட சன்னாகவும் இருக்கலாம், டாட்டராகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்குது. டேட்டா வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியல, பிகாஸ் இது மேலாகவும் இருக்கலாம், 6 ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபிடிஸ், நெப்யூ ஆர் நீஸ். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது சகோதரியின் சகோதரனின் மகன் ஆர் மகள். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ நான் தமிழில் சால்வ் பண்ணுறேன், எப்படின்னு பார்ப்போமா. ஓகே. ஒரு குடும்பத்தில் 7 பேர் உள்ளனர், 7 people, அண்ட் 2 திருமணமான தம்பதிகள் உள்ளனர். 2 வாட்டி ஈக்குவல் டு போடுறோம். ஓகே, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் டி என்பவர் எம்மின் ஒரே மகன். ஸோ டி என்பவர் எம்மின் ஒரே மகன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, அண்டு கேயின் பேரன். அப்போ கேவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவா இருக்கலாம், இல்லை அப்பாவா இருக்கலாம். கேவின் பேரன் தான் டீன்னு சொல்லிட்டாங்க, அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, எம் என்பவர் ஒரு விதவை. ஓகேங்களா. ஸோ எம் வந்து விதவைன்னு சொல்லிட்டாங்க, அதாவது அவங்க மேல் கேரக்டர். ஓகேங்களா. ஸோ அவங்க விதவைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், எம் அண்ட் ஆர் ஆர் சகோதரர்கள். ஸோ எம்மும் ஆரும் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதையும் போட்டாச்சு. அண்டு டபிள்யூ என்பவர் ஜெயின் மருமகள், அவர். ஓகேங்களா. அவர்ன்றது இங்கே ஜே பற்றி பேசுறாங்க, அவர் ஆரின் தாயார். ஸோ ஆரோட தாயார் தான் பார்த்தீங்கன்னா ஜே. அப்போ இவங்க தாய்னா கே வந்து மேலே தான் இருக்க முடியும். அண்டு அதாவது ஆரின் தாயார் மற்றும் டியின் பாட்டி. அப்போ டியோட பாட்டின்னு வர சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ யாரு, ஜே. அதுக்கப்புறம் பாருங்க விடஸ், இந்த டபிள்யூ இருக்குல்ல, டபிள்யூ வந்து யாருன்னு சொன்னாங்க, டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா மருமகள் ஆஃப் ஜே. அப்போ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட ஒய்ஃபாக தானே இருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ பாருங்க முடியாது, இங்கே ஒரு ஈக்குவல் டு வந்திருக்கு, இங்கே ஒரு ஈக்குவல் டு வந்திருக்கு. ஓகேங்களா. 2 ஈக்குவல் டு நம்ம கொண்டு வந்துட்டோம். 2 கப்பிள், மேரிட் கப்பிள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 பேர் ஃபேமிலி இருக்காங்க. இப்போ கவுண்ட் பண்ணால் 7 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. நம்ம கொஸ்டின் பாருங்க, டி என்பது எம்முடன் எவ்வாறு தொடர்புடையது. ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு டி வந்து எம்முக்கு எவ்வாறு தொடர்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்களே சொல்லுங்க, சகோதரன், எம்மோட சகோதரன் தான் ஆரோட குழந்தை தான் டி. ஸோ அப்போ ஆரோட பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பிகாஸ் எங்களுடைய ஜெண்டர் நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஓகேங்களா. ஸோ அப்போ மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நெப்பியூவாக இருக்கலாம், நீஸாக இருக்கலாம். ஸோ சகோதரன் ஆர் சகோதரி, அதாவது பையன் ஆறு, அதாவது சகோதரன் அல்லது சகோதரியின் மகன் ஆறு மகள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். ஆனால் கொஸ்டின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்க. பட் ஆன்சர் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இது ஒரு டைப்பான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். பட் இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இஃப் ஏ ஸ்டார் பி மீன்ஸ் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் ஆஃப் பி அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த மாரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஏ ஹேஷ்டாக் பி அதுனா பி இஸ் த ஃபாதர் ஆஃப் சாரி ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அந்த மாதிரி மீனிங். அப்புறம் ஏ டாலர் பி அப்படின்னா ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் ஆர் இஸ் த சைல்ட் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ பி வந்து என்ன சொல்றது, அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம், அவங்களுடைய குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷனில் வருது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழே ரீட் பண்ணுறேன் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஏ ஸ்டார் பி என்பது ஏ என்பது பியின் சகோதரர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹேஷ்டாக அதே தான். ஏ என்பது என்ன சொல்றது, பியின் தந்தை. அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ் டாலர் இருக்கு. ஏ என்பது பியின் மனைவி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு எந்த உறவு ஆர் பியின் குழந்தை. ஓகேங்களா? ஸோ பின்வரும் எந்த உறவு. ஓகேங்களா? ஆர் என்பது பியின் குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ஒவ்வொரு ஆப்ஷன் தான் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் வைஸ் ஆப்ஷனாக தான் போய் ஆகணும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கும்போது பாருங்க ஃபைட்டர்ஸ், குயிக்காகவே சால்வ் பண்ணலாம். பி இருக்குல்ல, ஸோ டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டாலர் என்ன டினோட் பண்ணுதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒய்ஃப். அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் கியூ. ஓகேங்களா? சூப்பர். தென் ஹேஷ்டாக் கொடுத்துருங்க. ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஸோ கியூ இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இப்போ புரிஞ்சு வச்சுல, இப்போ பியோட குழந்தை தான் ஆறு. ஸோ இங்கே ஆன்சர் வந்துச்சு பாருங்க. எப்படி இப்போ வேணா நீங்களே பாருங்க, இங்கே புரியும். ஸோ இப்போ பி வந்து அம்மா, கியூ வந்து அப்பா, அவங்களுக்கு குழந்தை தான் ஆறு. ஸோ அவங்க ஆர் வந்து என்ன சொல்றது, மேலா ஃபீமேலாம் இங்கே கேட்கல. ஆர் வந்து பியின் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பியோட குழந்தை ஆறுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வேற என்ன தேவைப்படுது நீங்களே பாருங்க. வேற எதனா தேவைப்படுதா? ஸோ வேற எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். இதில் நீங்கள் யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நவ் வி மூவ் ஆன் டு 9th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். இஃப் எல் இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கியூக்கு. அதுக்கப்புறம் பாருங்க எம் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எல். ஸோ எம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ஒய்ஃப் ஆஃப் எல்ன்னு சொல்கிறாங்க. அதையும் போட்டாச்சு. தென் என் இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. ஸோ என் கியூவோட ஃபாதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்க. அதையும் போட்டுச்சு. அண்டு பி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் எம். ஸோ ஒன்லி சன் ஆஃப் எம் யாருன்னா பி. ஓகேங்களா? ஸோ பி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் எம். அதையும் போட்டாச்சு. தென் ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு என். ஸோ இந்த பி வந்து பார்த்தீங்கன்னா என்னுக்கு என்னவா இருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்க ஃபைட்டர்ஸ், என்னோட பையன் தான் எல், அவங்களுடைய பையன் பி. அப்படின்னா என்ன சொல்லுது, பேர குழந்தை தான், கிராண்ட் சன்னு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இதில் என்ன கஷ்டம் இருக்குது ஃபைட்டர்ஸ்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். தமிழில் சால்வ் பண்ணிட்டா ஓகே. ஸோ தமிழ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. எல் என்பவர் கியூவின் சகோதரர். ஸோ எல் என்பவர் கியூவின் சகோதரா. அப்போ கியூவோட சகோதரன் யாரு? எல் போட்டாச்சு. தென் எம் என்பவர் எல்லின் மனைவி. ஸோ எல்லோட மனைவி தான் பார்த்தீங்கன்னா எம் போட்டாச்சு. ஓகே. என் என்பவர் கியூவின் தந்தை. ஸோ கியூவோட தந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா என் போட்டாச்சு. கியூவோட ஜெண்டர் தெரியல, அது பிரச்சனை இல்லை, விடுங்க. தென் பி என்பவர் எம்மின் ஒரே மகன். ஸோ எம்மோட ஒரே மகன் தான் பி போட்டாச்சு. கொஸ்டின் என்னப்பா, பி என்பது ஆருடன் எவ்வாறு தொடர்புடையது? ஸோ என்னுடன் எவ்வாறு தொடர்புடையது? ஓகேங்களா? ஸோ பி வந்து என்னோட எவ்வாறு தொடர்புடையதுன்னா பியோட என்னோட பையன் வந்து எல், அவங்களுடைய பையன் வந்து பி. அப்படின்னா அந்த பேர குழந்தை. ஸோ பேரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. ஆப்ஷன் 1. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க நீங்களே. எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின் டு சால்வ். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குமா? ஓகே. ஸோ சேம் தான். போன கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, 8th கொஸ்டின் அதே மாதிரி கொஸ்டின் தான் இதுவும். பட் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. பட் வெரி வெரி ஈஸி டு சால்வ். ஸோ பி ப்ளஸ் கியூ. பி இஸ் த மதர் ஆஃப் கியூ. அதே மாதிரி தான் கியூ. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பி ஸ்டார் கியூவா. அதுக்கப்புறம் பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. அதே மாதிரி அடுத்த ரேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்னு டினோட் பண்ணுது. ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க. அது வந்து சிஸ்டர்னு டினோட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின்னா எம் ரீப்ரசன்ட் எம் இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் என். ஓகேங்களா? ஸோ அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேரக்டர். இங்கே நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தலைமுறை இருக்குது, அவங்களுக்கு இன்னொரு தலைமுறை தான் வந்து என். ஓகேங்களா? ஸோ எம் இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் என்.
இப்போ என்னோட ஜெண்டர் நம்மளுக்கு தேவையில்லை, பட் எம்மோட ஜெண்டர் மேலாக இருக்கணும், அது 100% ட்ரூ. ஓகேங்களா? ஸோ அதுபடி எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே 4 ஆப்ஷனும் பாருங்க ஃபீடர்ஸ். இந்த ஸ்டார் எதை டினோட் பண்ணுதுன்னு பாருங்க, ஃபாதர் டினோட் பண்ணுது. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டர் ஃபாதர். அப்போ எம் ஃபாதர்னு இங்கே சொல்லுது, அப்போனா மேல் கேரக்டர். அதேமாரி அடுத்த ரேட்டு பாருங்க பிரதர். அப்போ பி வந்து பிரதர், அப்போ எம் வந்து இங்கே பிரதர் மேல் கேரக்டர். இங்கே பாருங்க ஃபாதர் மேல் கேரக்டர், ஃபாதர் மேல் கேரக்டர். அப்போ 4 ஆப்ஷனுமே வரது சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்க மாட்டாங்க, எதனா ஒரு ஆப்ஷனில் தான் அந்த மேல் கேரக்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அப்பயே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த கொஸ்டினில் 4 ஆப்ஷனுக்குமே அந்த மாதிரி கொடுக்கல, வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா என்ன ஃபீட்டர்ஸ் ஃபாதரா? ஸோ இப்போ எம் இஸ் த ஃபாதர் ஆஃப் எல்லுன்னு சொல்லிட்டாங்க, போட்டாச்சு. தென் அடுத்த ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரேட்டுக்கு என்னப்பா மீனிங்கு? பிரதர்னு சொல்கிறாங்க. ஸோ எல் இஸ் த பிரதர் ஆஃப் ஜெட்டு. ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் என்னப்பா மீனிங்கு? ஃபாதர். ஸோ ஜெட் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்க வீடியோஸ் அடுத்த ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரேட் வந்து பிரதர் ஆஃப் என். ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. நீங்களே பாருங்க, என்ன சொல்றது, எம் தானே, எம் இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் என்னன்னு சொல்றாங்க. நீங்களே பாருங்க, என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டோட அப்பா வந்து எம், விச் மீன்ஸ் 2 தலைமுறை வந்துருச்சு. நம்மளுக்கு எம் வந்து கிராண்ட் ஃபாதர்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேற எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபைட்டர்ஸ், இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், நார்மலான கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து கரெக்டாக இருந்துச்சு, இல்லை உங்களோட ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கரேஜ் வந்துடும், அந்த என்ன சொல்றது, ஒரு ஸ்பீடும் கிடைச்சிரும் அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் லேக்காக இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொன்னால் தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து ஆன்சர் வர மாட்டேது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க அந்த கொஷினை சால்வ் பண்ண. வேற நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த கொஷின் இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் என்ற ஒரு மைண்ட் செட் போவீங்க, ஆன்சரும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? பிகாஸ் அந்த கொஷின் உங்களை பார்த்து பயப்படும். ஓகேங்களா? நீங்கள் அந்த கொஷினை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த கொஷின் உங்களை பார்த்து பயப்படும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக ரீசனிங்காக ஃபுல் மார்க் வரும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள், வீடியோஸை போட்டே இருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா டாப்பிக் டவுட் இருக்குன்னா அந்த டாபிக் கேளுங்க, அந்த டாபிக் ரிலேட்டட் வீடியோவும் போடுறேன். ஸோ ப்ராக்டிஸ் செட்டும் மார்க் டெஸ்ட்டும் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஜிடிக்கும் சரி என்டிபிசிக்கும் சரி நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபைட்டர்ஸ். தொடர்ந்து வீடியோஸ் போட்டே இருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.